எக்ஸல்ல சம் இஃப்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். சம்னா டோட்டல் வேல்யூ, இஃப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இஃப்னா ஒரு கண்டிஷன் கொடுத்து டோட்டல் வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ சம் இஃப்ஸ்னா டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கண்டிஷன் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, ஈக்குவல் டு சம் இஃப்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன். சம் ரேஞ்சுன்னு கேட்கும். ஈக்குவல் டு சம் இஃப்னு போட்டிங்கன்னா சம் ரேஞ்சுன்னு இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. இங்கே சம் ரேஞ்சுனா எந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அதான் சேல்ஸ் சம் ரேஞ்சு. இப்போ இந்த செல் ஸ்டார்டிங் செல் இருந்து எண்டிங் செல் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமா கொடுத்தோன்னே கிரிட்டீரியா ரேஞ்சு 1 காமிக்கும். அப்படின்னு என்ன பண்ணுறேன், கிரிட்டீரியா ரேஞ்ச் 1னா ஃபஸ்ட்டு ரேஞ்சு, ஃபஸ்ட்டு அந்த ரேஞ்சோட கண்டிஷனோட நேம்ஸில் எங்கே இருக்குது அதான் கிரிட்டீரியா ரேஞ்சு. இப்போ பாருங்கள், நான் அந்த செல்லில் போய் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ரோல் என்ன யார் பேர் வேணும்னா கவினோட பேர்ஸ்னு எனக்கு தான் வேணும். இப்போ என்ன பண்ணிட்டேன், கவின் நேம் கொடுத்துட்டேன். இதில் கிரிட்டீரியா 1 கண்டிஷனில் கிரிட்டீரியா 1ல் அப்புறம் அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கிரிட்டீரியா ரேஞ்சு 2ன்னு இருக்கும். அதில் போய் என்ன பண்ணிட்டேன், இந்த ரோ செகண்ட் ரோ செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ரோ செலக்ட் பண்ணிவிட்டு நார்த் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா, கவினர் பர்சன் வந்து நார்த் சைடில் எவ்வளவு டோட்டல் சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா 801 வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இதில் 567, இங்கே பார்த்தீங்கன்னா 234. கவிங்கிற நார்த்து 567 இருக்குது, கவின்கிறது நார்த் வந்து 234 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அனதர் மெத்தட் பார்த்தீங்கன்னா நேம்னு இங்கே போட்டுங்க. இங்கே பாருங்கள், நேம் இங்கே பார்த்தீங்கன்னா கவிதான்னு கொடுத்துட்டேன். இங்கே இப்போ டைரக்ஷன் போட்டு பெஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டேன். சேல்ஸ் தான் கண்டிக்க போகிறோம். ஈக்குவல் டு அதே சம் இஃப்ஸு ஓப்பன் ப்ராக்கெட். பார்த்தீங்கன்னா சம் ரேஞ்சு கேட்குதுங்களா, சம் ரேஞ்சுனா இதை கொடுத்துக்குங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிரிட்டீரியா ரேஞ்ச் 1 காமிக்கும். கிரிட்டீரியா ரேஞ்சுனா ஃபஸ்ட்டு கண்டிஷனோட அதனோட காலம் இங்கே இருக்குதுன்னு கேட்குது. அப்போ இந்த காலத்தில் தான் இருக்குது, இந்த காலத்தை செட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இங்கே தான் நேம் கொடுத்துக்கிறோமா கவிதானே, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கிரிட்டீரியா ரேஞ்ச் 2 இருக்குங்களா, செகண்டோட கண்டிஷனோட அந்த கண்டிஷனோட வேல்யூஸ் எங்கே இருக்குன்னு கேட்குது. அப்போனா செகண்ட் கிரிட்டீரியா ரேஞ்ச் 2 கேட்குது. இந்த கண்டிஷனோட வேல்யூஸ் இங்கே தான் இருக்குது. அதனால செகண்ட் காலம் செலக்ட் பண்ணிட்டு இந்த டைரக்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஷிஃப்ட் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா 0ன்னு காமிக்குது. கவிதா பர்சன் வந்து நார்த்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க 2000. அப்போ இங்கே போய் நார்த்துன்னு கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் மட்டும் பண்ணுங்கள். ஆன்சர் 2000 வச்சுங்களா. இப்போ பாருங்கள், சங்கர் ஈஸ்ட் லெவலில் இருக்கணும். இங்கே போய் சங்கர் என்டர் கொடுத்தீங்கன்னா சங்கர் வந்து நார்த் லெவலில் இருக்குன்னு பாருங்கள். சங்கரில் நார்த் வந்து 327 இருக்குது. அதே 327 வந்துடும். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த ஃபார்முலாவில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் இங்கேயே நேம் கொடுத்துருப்பீங்க கவின்னு நார்த்துன்னு. நீங்கள் போய் ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பார்க்கணுன்னா டேரெக்டாக போய் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி செல்ஸை நீங்கள் செல் நேமை கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு செல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் இருக்கிற செல்லை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போய் டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். தனித்தனியாக கொடுத்துக்கலாம். இது வந்து இப்படி ஃபார்முலா போட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு பர்சனுக்காக நீங்கள் போய் கொடுத்துட்ருக்கணும்.